நாம முதல்ல அந்த அவேர்னஸோட இருக்கிறோமா? விழிப்புணர்வோட இருக்கிறோமா? யார் கையில நம்ம வீட்டு சாவியை கொடுக்கணும்னு கவனிக்கிற நாம இந்த நாட்டோட பொறுப்பை யார் கையில கொடுக்கணுங்கிற தெளிவு நம்ம கிட்ட இருக்கா? எதுக்கோ கியூல நிக்கிறமே, தேர்தல் அன்னைக்கு போய் கியூல நின்று யார் வந்தா என்ன அப்படிங்கிற மனப்பான்மையோட இல்லைங்க, கியூல எல்லாம் நல்லா நிக்க முடியாதுங்க, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் டர்ட்டி பாலிடிக்ஸ். கரெக்ட்? ஐ டோன்ட் லைக் பாலிடிக்ஸ். யா, ஓகே, ஐ டோன்ட் லைக் ஆல் திஸ் ரப்பிஷ். இதெல்லாம் கேட்குறோம். ஆனால் நம்மளுக்கான சர்வீசஸ் வரும்போது, இல்லை நம்மளுக்கான தேவைகள் வரும்போது, நமக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது நம்ம என்ன சொல்கிறோம்? யாருமே சரியில்லைங்க. அப்போது செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் போனதால் தப்பான ஒருத்தர்கிட்ட போனாலும் பொறுப்பாளிகள் நாம தான். இந்த அவேர்னஸ் ஃபஸ்ட்டு படித்தவர்கள் என்று சொல்கிற உங்களை மாதிரியான யங்ஸ்டர்ஸ் நீங்கள் எஜுகேட் பண்ண வேண்டிய சூழல் இன்னைக்கு இருக்கும். நம்மை ஆட்சி செய்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவங்களோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? ஒரு நல்ல அரசியல் தலைமை அப்படிங்கிறது நாட்டினுடைய கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை மாற்றும். நான் ஏன் பாலிடிக்ஸ்ல இருக்கேன்? ஏன்னா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை இம்பேக்ட் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஏழ்மையை என்னால் மாற்ற முடியும், அறியாமையை என்னால் மாற்ற முடியும், ஒரு வளர்ச்சியை, ஒரு வசதியான வாழ்க்கையை, ஆற்றலுக்கும் திறமைக்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரு சூழலை என்னால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறதுக்காக நான் அரசியல்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அப்போ எந்த தலைவர்கள் அந்த லட்சியத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பரந்தப்பட்ட பார்வையோட நாம பார்க்கணும். அதனால தலைவர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வெறும் பெயர்கள் அல்ல. அந்த பெயர்களுக்கு பின்னால் உங்களுடைய நம்பிக்கை, உங்களோட ஐடியாலஜிக்கல் ஓரியன்டேஷன், நீங்க என்ன பிலீவ் பண்றீங்க, இது எல்லாமே சேர்ந்துதான் இருக்கு.